கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிரைஸ்ட் காலிங் டிவி பார்வையாளர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த சாட்சிகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பதற்கு காரணமாக இருந்த அருமையான சகோதரர் மிஸ்டர் டேனியல் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை, நன்றியை எங்களுடைய சாட்சியின் மூலமாக தெரியப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஏர்னஸ்ட் ஜெபதாஸ். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நான் கர்த்தருடைய ஊழியத்தை தேவன் மகிமைக்காக செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப நிலைமையிலிருந்து தேவனுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் என்ன, இந்த பாதையில் வழியாக நடத்தினார் என்பதை குறித்து உங்களோடு கூட சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை விதமான சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் நடந்து வந்திருக்கலாம். இந்த சாட்சிகளும் இந்த அனுபவங்களும் உங்களுக்கு ஒரு வேளை ஆறுதலாக அமையும் என்பதிலும் எந்த விதமான சந்தேகமில்லை என்பதை குறித்து நான் கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசித்து மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய சாட்சி சொல்வதற்கு முன்பதாக என்னுடைய பெற்றோரை பற்றி நான் உங்களோடு கூட நான் பேசிவிட்டு அதை தொடர்ந்து என்னை பற்றியும் என்னுடைய சாட்சிகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னுடைய அப்பாவுடைய அப்பா ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய போதகராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல ஆண்டுகள் அவர்கள் பணியாற்றினார்கள். ரெவரண்ட் VS தேவ கடாட்சம் அவர்களை அந்த இடத்துல நினைக்கிறேன். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்து ஊழியங்களை கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல இடங்களிலே அவர்கள் பல திருச்சபைகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்னுடைய தாத்தாவுக்கு முதல் 3 பிள்ளைகள், 3ம் பெண் பிள்ளைகளாக இருந்தார்கள். சில வருத்தங்கள் அது நிமித்தமாய் குடும்பத்தில் ஏற்பட்டது. என்னுடைய பாட்டி அதற்கு பின்பதாக ஒரு ஆண்பிள்ளை பிள்ளை கிடைத்தால் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி என்னுடைய பாட்டி பொருத்தனை எடுத்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த பொருத்தனையின் அடிப்படையிலே 4வது ஆண்மகனாக, ஆண் மக்கள் வாரிசில் முதல் ஆண்மகனாகவும், என்னுடைய தாத்தாவுக்கு 4வது பிள்ளையாகவும் என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் ஞானதாஸ் அவர்களுக்கு மகனாக கிடைக்க பெற்றார்கள். அதற்கு பின்பதாக என்னுடைய அப்பாவுக்கு 2 தம்பிகள் உண்டு. ஆனால் என்னுடைய தகப்பனார் வளர்ந்து வருகிறதான வாலிப வயதிலே அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான சில தடுமாற்றங்கள், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான புகைப்பழக்கத்தினுடைய இந்த விதமான பழக்கங்கள் அவர்களை பிடிக்க ஆரம்பித்தபடினால என்னுடைய தாத்தாவுக்கு இந்த தகவல் வருகிறது, உடைய மகன் சிகரெட் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. என்னுடைய தாத்தா என்னுடைய தகப்பனிடத்தில் கேட்கும் பொழுது இல்லை என்று மறுத்து விட்டார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் வெளியே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் அவர்கள் கைகளில் சிகரெட் குடித்து கொண்டு நடந்து வருகிற காட்சியை என்னுடைய தாத்தா பார்த்து விட்டார்கள். மிகுந்த வேதனையோடு அவர்கள் வீட்டுக்கு வந்து வீட்டின் வாசற்படியிலே தங்களுடைய சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டு, இவன் வரும்பொழுது வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறதான கோபத்தோடு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அதே போல் என்னுடைய தகப்பனார் வீட்டிற்கு வருகிறார்கள். வருகிற நேரத்தில் என்னுடைய தாத்தா கேட்குறாங்க, நீ சிகரெட் குடிச்சிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா மறுக்கிறாங்க. ஆனால் என்னுடைய தாத்தா, நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்தபடினால் வீட்டு வாசற்படியை மிதிக்கக்கூடாது, வீட்டிற்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி அவர்களை துரத்தி விடுகிறார்கள். இந்த வாலிப வயதினுடைய எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே மேலோங்கி இருந்தபடினால் அவள் வீட்டை விட்டு ஓடுவதற்கு முயற்சி செய்து அங்கிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அவர்கள் சென்னை பட்டணத்துக்கு நேராக ஓடி வந்து விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய கைகளிலே அவருடைய பெற்றோர் 4வது பிள்ளை, முதல் ஆண்மகன் அப்படின்ற சூழ்நிலை இருந்தது நிமித்தமாக செயின், மோதிரம்
இப்படியெல்லாம் அவங்களுக்கு போட்டு மிகவும் செல்லமாக வளர்த்திருந்தார்கள். அது எல்லாவற்றையும் விற்று தன்னுடைய கையில் இந்த காசுகளை வைத்து செலவு பண்ணி சென்னை பட்டணத்திலே அவள் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில் அங்கே போனதுக்கு பின்பதாக அவர்களை கண்டுகொள்வதற்கோ கடிந்து கொள்வதற்கோ யாரும் இல்லை. அப்படின்றதுனால எல்லா விதமான பாவ பழக்கங்களும் அவருடைய வாழ்க்கையில் சேர்ந்து கொள்ள ஆரம்பித்தது. அதோடு சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தார்கள். ஹார்ஸ் ரைடிங், கேம்பிளிங் போன்றதான ஒரு பழக்கத்திற்குள்ளும் அவர்கள் பழகி கொண்டார்கள். ஒரு நாள் அவருடைய குடிப்பழக்கத்தினால அவர்கள் குடித்து விட்டு நடந்து வரும் பொழுது சாலையில் திறந்து கிடந்ததான மேன்ஹோல், பாதாள சாக்கடை மேன்ஹோல் திறந்து கிடந்த அந்த இடத்திலே அவளை உள்ளே விழுந்து அந்த சாக்கடையுடைய தண்ணீர் எல்லாம் அவருடைய மூக்கு துவாரம் வழியாய் உள்ளே சென்று மழையிலும் நனைந்ததுபடியினாலே அவர்கள் ஒரு பயங்கரமான காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு கவனிக்க ஆள் இல்லாதபடி, விசாரிக்க ஆள் இல்லாதபடி, தன்மேல் அன்பு செலுத்துவதற்கு ஆள் இல்லாதபடி ஒரு ஏக்கமான துயரமான சூழ்நிலைகளுக்குள்ளே அவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஏன் இந்த வாழ்க்கை, நான் ஏன் உயிரோடு வாழணும், அப்படி வாழ்க்கை வெறுத்து போய் வாழ்க்கை கசந்து போய் இன்றோடு என்னோடய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அறை கதவை பூட்டி அதனுடைய சாவியை தூக்கி அந்த அறையினுடைய மேலே தூக்கி எறிந்துவிட்டு, அறையே நான் திரும்பி உன்னிடத்தில் வருவதில்லை என்று சொல்லி அந்த அறையை விட்டு அவள் போய்விடுகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கை வெறுத்து போனது நிமித்தமாக இன்றைக்கு எப்படியாவது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கோடம்பாக்கம் அந்த பாலத்திற்கு கீழே ட்ரெயின் சென்று கொண்டிருக்கிறது, மேலே வாகனங்கள் போய் கொண்டிருக்கிறது. அந்த பாலத்தினுடைய பிரிட்ஜினுடைய பில்லர் ஓரத்தில் மறைந்து கொண்டு அது எலக்ட்ரிக் ட்ரெயின் வரும்பொழுது அதன் முன்பதாக பாய்ந்து என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறார்கள். எலக்ட்ரிக் ட்ரெயின் வருகிறது, வேகமாக பாய்ந்து இதோடு என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதான ஒரு க்ஷணப்பொழுதிலே ஒரு அன்பின் கரம் அவருடைய சட்டையினுடைய காலருடைய பின்பகுதியை பிடித்து இழுக்க ஆரம்பித்தது. யார் இந்த இடத்துல என்னை காப்பாற்றுவது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு சரியான குரல், உன்னை வாழ வைக்கிற தெய்வம் நான் தான், நீ என்னை சுமப்பாயா என்று சொல்கிறதான ஒரு சத்தத்தை கேட்டு மெய் சிலிர்த்து போய் யார் இந்த இடத்துல என்று சொல்லி நினைக்கிறதற்குள்ளாக எந்த ட்ரெயினில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த ட்ரெயின் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டது. பிற்பாடு அதே இடத்துல தன்னுடைய வாழ்க்கை கத்திற்கென்று ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்திற்காய் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அங்கிருந்து எப்படியாவது ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கு இருக்கிறதான பைபிள் காலேஜில் சென்று இறையியல் படிப்பதற்காக அவர்கள் போகிறார்கள். போய் அவர்களுக்கு விடுமுறை காலங்கள் உண்டாகிறது. இந்த விடுமுறை காலங்களிலே சரி, இப்பொழுது நாம் மனம் திருந்து இருக்கிறேன், என்னுடைய பெற்றோரை பார்த்துவிட்டு வரலாம் என்று சொல்லி அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட காலங்களிலே நடந்த சூழ்நிலை என்னவென்று சொன்னால், என்னுடைய தகப்பனாருடைய பெயர் ஞானதாஸ். ஆனால் அவர்கள் இப்பொழுது சென்னை படந்து வந்ததுக்கு பின்பதாக மணி என்று சொல்லி அவருடைய பெயரை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். ஏன விதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அவர்களை குறித்து இங்கும் அங்குமாய் விசாரிக்கிறார்கள், தேடுகிறார்கள். மீடியாக்கள் மூலமாகவும் செய்தித்தாள் மூலமாகவும் அவர்களை குறித்து தேட ஆரம்பித்தபடினால் ஞானதாஸ் என்கிற பெயரை அவள் மணி என்று மாற்றிக்கொண்டார்கள். இப்பொழுது அவள் வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி இதற்கிடைப்பட்ட காலங்கள் ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தது. வீட்டுக்கு போவதற்காக சென்னையிலேருந்து நேராக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நேராக வந்து அவருடைய கிராமத்துக்கு நேராக வருகிறார்கள். வீட்டை சுற்றிலும் ஏராளமான மக்கள் சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இடத்தகப்பனார் நினைக்கிறார்கள், அவளுக்கு மூத்தது 3 சகோதரிகள் அக்கா, அவங்களில் யாருக்காகிலும் திருமணம் நடக்கும் போல இருக்குது, அதற்கான ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறதோ என்று சொல்லுகிறதான எதிர்பார்ப்போடு கூட வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த வீட்டு வாசற்படியிலிருந்து ஒரு சத்தம்
தாஸ் வந்துட்டான் அப்படின்னு ஒரு சத்தம். அதே நேரம் அங்கே நடந்து கொண்டிருந்த சம்பவமும் சூழ்நிலையும் என்னவென்று சொன்னால், என்னுடைய பாட்டி என்னுடைய தகப்பனாரை காணாத ஏக்கத்தினாலே ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு மேலாக உபவாசம் இருந்து ஊழியத்திற்காக மகனை பெற்றெடுத்தேனே. எனக்கு 3 பெண் பிள்ளைகள், எனக்கு ஆண்மகனை கொடுத்தால் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தேனே. இன்றைக்கு அவனை காணவில்லை என்கிற ஏக்கத்தில் என்னுடைய பாட்டி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், உபவாசம் இருந்து அவருடைய வாழ்க்கை நலிந்து மெலிந்து போய் ஒரு எரிகிற ஒரு மெழுகுத்திரியை போல அவருடைய வாழ்க்கையின் ஓட்டம் முடிகிறதான மகனுடைய கவலையினாலே முடிகிற கடைசி தருணத்தில் என்னுடைய பாட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தகப்பனாருடைய என்ட்ரி வீட்டுக்குள்ளே வருது. தாஸ் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. படுக்கையில் கடைசி மூச்சு போவதற்காய் போராடி கொண்டிருக்கிற பாட்டி, தாஸ் வந்துட்டானா அப்படின்னு சொல்கிற ஒரு குரலோடு அவளுடைய மூச்சு காற்று அவர்களுக்குள்ளே அடங்கி போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பாட்டி மிகவும் அழகாக இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். இதுவரைக்கும் நாங்கள் அவர்களை பார்த்தது கிடையாது. ஆனால் ஊழியத்திற்காக ஒரு மகன் வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு காணப்பட்டவர்களுக்கு 3 ஆண் மக்களை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் மூத்தவர் அவர்தான் இப்படி ஒரு வழியிலே போய் தாய் வேதனைப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைத்துவிட்டு கடைசியில் தாயாருடைய மரணம் என்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைந்தது. கர்த்தருடைய வேலை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் விருப்பமும் அவர்களுக்கு கிடைக்க பெற்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதோடு கூட அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து கர்த்தருக்கு அர்ப்பணித்து என்னுடைய தாயார் மிஸ்ஸஸ் பிரேமதாஸ் அவர்களை திருமணம் முடித்து கர்த்தருடைய வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். என்னுடைய பெற்றோருக்கும் நான் 3வது ஆண்மகனாக இருக்கிறேன். எனக்கு முன்பதாக 2 சகோதரிகள் ஆரம்ப நாட்களிலே, ஆரம்ப காலங்களிலே இந்த சாட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கும் தெரிந்திருக்கலாம். ஒருவேளை முதல் பெண் பிள்ளை, 2வது பெண் பிள்ளை என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் மத்தியில் ஒரு வித்தியாசமான எண்ணங்கள், நினைவுகள், 2 பொம்பளை பிள்ளையா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள் அந்த காலங்களில் கூடுதலாக அதிகமாக இருந்த நாட்கள். இப்பொழுது தாய்க்கும் தகப்பனுக்கும் 2 பெண் பிள்ளைகள் அப்படின்னுங்கிற எண்ணங்கள் ஏற்படுகிறது. இப்பொழுது தாய் ஆண்டோடு சமூகத்தில் ஒரு 6 மாதங்கள் உபவாசம் இருந்து என்னுடைய தாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஜெபம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அவனை கர்த்தருடைய ஊழியத்திற்காக அவனை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கணவருடைய ஊழியத்தை தொடர்ந்து அவனும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தாயார் பொருத்தனையின் அடிப்படையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 6வது மாதத்தினுடைய முடிவிலே கர்த்தருடைய சொப்பனத்திலே ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் சொப்பனத்திலே ஒரு அழகான ஆண்மகனை அவருடைய கைகளிலே கொடுத்து, நீ உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றின என்பதாக ஒரு சத்தத்தை கேட்க பெற்று அதன் அடிப்படையிலே என்னுடைய பெற்றோருக்கு 3வது ஆண்மகனாக கர்த்தர் அவர்களுக்கு என்னை கொடுத்தார். என்னுடைய தாயினுடைய பொருத்தனை இவனை எப்படியாவது ஒரு ஊழியத்தில் கொண்டு வந்து கணவருடைய ஊழியத்தினுடைய பொறுப்பை அவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தாயாருடைய பொருத்தனை. ஆனால் என்னுடைய தகப்பனார் ஒரு பொருத்தனை எடுக்கிறார்கள். எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீர் என்று சொன்னால் அவனை மிஷினரியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஆக மொத்தத்தில் 2 பொருத்தனைகளின் அடிப்படையில் ஜெபாவாகிய நான் இந்த உலகத்தில் 1982ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி அன்றைக்கு என்னுடைய பெற்றோருக்கு நான் மகனாய் பிறக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிற்பாடு நான் வளர்ந்து வருகக்கூடியதான என்னோட வாழ்க்கையிலே அநேக காரியங்களை சொல்வதற்கு எனக்கு இருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சில காரியங்களை நான் சொல்ல வேண்டுமே. ஆனால் என்னுடைய 6வது வயது இருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நிமோனியா என்கிறதான காய்ச்சலினாலே
நான் பாதிக்கப்பட்டேன். இன்றைக்கும் நாம் அறிந்திருக்கலாம், இந்த நிமோனியா ஃபீவர்னால் மரித்து போனவர்கள் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். எங்களோட திருச்சபையிலும் ஒரு குடும்பம் இருக்கிறார்கள். நிமோனியாவினாலே சமீபத்தில் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளாக கணவனை இழந்து 2 பிள்ளைகளோடு ஒரு குடும்பம் எங்களோட திருச்சபையில் ஆராதித்திருக்கிறார்கள். அந்த பாதிப்பு இன்றைக்கும் இருக்கிறது. அப்படியானால் நான் சொல்லுகிறதை நினைத்து பாருங்கள். என்னுடைய 6வது வயதில் கர்த்தருக்கு நிமோனியா காய்ச்சல்னாலே பாதிக்கப்பட்டேன். என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் வித்தியாசங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே ஸ்லோவாகி கொண்டிருக்கிறது. அந்த நேரம் எங்களுடைய வீட்டிற்கு ஒரு பரிசுத்தவான், ஒரு தீர்க்கதரிசி எங்களுடைய வீட்டிற்கு வந்திருந்தார். என்னுடைய அப்பாவுடைய நெருங்கிய நண்பரும் கூட. அவர் வந்து பார்த்துவிட்டு என்னுடைய பெற்றோரை பார்த்து அவர் சொன்ன ஒரு காரியம், இது மரணத்திற்கு ஏதுவான வியாதி, இவன் பிழைக்க மாட்டான், இவன் மரித்து போய்விடுவான் என்று சொல்லி என்னுடைய பெற்றோரிடத்தில் இந்த சம்பவத்தை அவர்கள் சொல்கிறார்கள். இது பிள்ளை பெற்றெடுத்த பெற்றோருக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம்தான். ஆரம்ப ஊழியம் மிகவும் நெருக்கத்தின் மத்தியில் ஒரு வேதனையான சூழ்நிலைகளின் வழியாகத்தான் நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். காரணம் என்னவென்று சொன்னால், என்னுடைய தகப்பனார் யாரை நம்பி அல்ல, கர்த்தரை மாத்திரம் நம்பி தேவன் கொடுத்த தரிசனத்தின் அடிப்படையில் திருச்சி பட்டணத்தின் மேல் கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்து 1982ஆம் ஆண்டு இந்த திருச்சி பட்டணத்தில் இந்த ஊழியத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். என்னுடைய பிறந்த ஆண்டு இந்த திருச்சபை இங்கு உருவான ஆண்டாக இருக்கிறது. ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். கர்த்தரை நம்பி யாரை எந்த மனிதனையும் அந்த ஸ்தாபனத்தை நம்பாதபடி விசுவாச ஊழியத்தை அவர்கள் செய்ய ஆரம்பித்த நாட்களாக இருந்தபடினால் பொருளாதார ரீதியிலே மிகவும் பின்தங்கிய நிலைமையிலே காணப்பட்ட நாட்கள். அதை குறித்து என்னோடு கூட கேட்கும் பொழுது அதிகமான வழிகளும் ரணங்களும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆரம்ப ஊழியத்தினுடைய அனுபவங்கள். போட்டுக்கொள்வதற்கு சரியான வஸ்திரம் இல்லை, போடுவதற்கு ஒரு செருப்பு, சரியான செருப்பு இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டங்கள் ஆரம்பத்திலே காணப்பட்டது. விசுவாச ஊழியத்தில் இருக்கிறபடினால் சபை விசுவாசிகள் யார் என்று சொன்னால், நானும் என்னுடைய 2 சகோதரர்கள், என்னுடைய அப்பா அம்மா ஆக 5 பேர் தான் சபையினுடைய விசுவாசிகள். படிப்படியாக 1, 2 அப்படின்ற விசுவாசிகள். ஆரம்ப நாட்களில் காணிக்க 2 ரூபா, 1 ரூபா, 5 ரூபா, இதுக்குள்ளே தான் ஒரு வாரத்தினுடைய காணிக்கே இருக்கும். இதை வைத்து ஊழியத்தை செய்வதா, சாப்பாடு வாங்கி கொடுப்பதா, அல்லாவிட்டால் பிள்ளைகளுடைய தேவையை சந்திப்பதா என்று சொல்கிறதான ஒரு நெருக்கடியான காலங்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தான் என்னுடைய 6வது வயதில் அந்த நிமோனியா ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டு நான் படுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு சரியான போர்த்தி கொள்வதற்கு கூட ஒரு பெட்ஷீட் இல்லாததான ஒரு சூழ்நிலையில் வந்திருந்ததான அந்த தீர்க்கதரிசி, இந்த நேரத்தில் அவரை குறித்து அவரை பெயரை சொல்வதிலும் எனக்கு தவறில்லை என்று நினைக்கிறேன். இன்றைக்கும் அவர் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு வல்லமையான பாத்திரம் எவாஞ்சலிஸ்ட் எபனேசர் பால் அவர்கள். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் அந்த நேரத்தில் என்னிடத்தில் பெற்றோரிடத்தில் விதமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஆறுதலுக்காகவும் ஜெபித்துவிட்டு சூழ்நிலைகளை கருதி அவர் ஒரு க்ரீன் கலரில் ஒரு பெட்ஷீட் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கும் எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது. அந்த பெட்ஷீட், அதனுடைய துண்டு கிழிந்து போய் நைந்து போய் அந்த துண்டு இன்றைக்கும் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேதனையான, ஒரு கலக்கமான, நெருடலான வேதனை, கண்ணீரின் மத்தியில் நடைபெறுகிற ஒரு சம்பவம் அது. ஏன்னா நாங்கள் இருந்த வீடு அப்படி, 100 ரூபா கூட அப்பாவுக்கு வாடகை கொடுப்பதற்கு வழி இல்லை. அதன் மேல் வீடில் ஒரு பக்கம்தான் சிவருக்கு 3 பக்கமும் தட்டி வைத்து அந்த பழைய காலங்களில் அடைத்து வைத்திருப்பார்கள். அதுவும் காற்று மழை பெய்யும் பொழுதும் தட்டி பறக்கும். எங்கள் அம்மா அதை இறுக்கி குச்சி வச்சு பிடிச்சிக்குவாங்க பறக்காமல் இருக்கணும்ன்ட்டு. ஒரே ஒரு இடத்துல மேடு போல் இருக்கும். அந்த இடத்துல அடியில் சாக்கு போட்டு ஒரு கட்டிலுக்கு அடியில் தான் எங்கள் 3 பேரையும் படுக்க வைத்திருந்ததான நேரம்.
இப்போ இந்த சூழ்நிலைகள் பார்த்து அந்த ஊழியக்காரர் தான் அந்த பெட்ஷீட் வாங்கி கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே 3வது நாள் என்னுடைய ஜீவன் எனக்குள்ளே அடங்கி போனது. அந்த தெய்வ மனிதர் சொன்ன பிரகாரமாகவே 3வது நாள் என்னுடைய ஜீவன் எனக்குள்ளே அடங்கி போனது. அந்த 3 நாட்களும் என்னுடைய சுவாசம் மாற்றம் போய்கொண்டிருக்கிறது. சரீரமெல்லாம் எந்த ஒரு விதமான அசைவற்றவனாய் நான் படுத்து கிடக்கிறேன். அதெல்லாம் இன்னும் என் கண்ணு முன்னாடி பசுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வீட்டு ஓனருடைய கட்டில் அது, மிஸ்ஸஸ் அசரியா அந்த அம்மாவும் காலம் சென்றார்கள். அவங்க எங்களுக்கு பயன்படுத்தி கொள்வதற்காக கொடுத்த கட்டில் தான். அந்த கட்டிலில் படுத்திருக்கிறேன். என்னுடைய தலைமாட்டில் என்னுடைய அம்மா உட்காந்து என்னுடைய தலையை தடவி கொண்டு பிள்ளே ஜபா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கிறதான சத்தம் மாத்திரம் என்னுடைய காதுகளில் விழுகிறது. என்னுடைய 2 சகோதரிகள் என்னுடைய கால் மாட்டில் உட்கார்ந்து தம்பி தம்பின்னு அழுது கொண்டிருக்கிறதான இந்த காட்சிகளும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கும் ஞாபகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது நாள் என்னுடைய ஜீவன் எனக்குள்ளே முற்றிலுமாய் அடங்கி போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பின்பதாக என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் என்னுடைய தகப்பனார் மரித்து போன என்னுடைய உடலை அவர்களுடைய தோள் பட்டையில் தூக்கி போட்டுக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு ஜெபம் பண்ணாங்க. இந்த திருச்சி பட்டணத்தில் என்னை கொண்டு வந்தது உண்மையானால், என்னை ஊழியத்திற்கு நீ அழைத்திருப்பது உண்மையானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய மகனுடைய ஜீவனை எனக்கு தாரும். இல்லாவிட்டால் இந்த பட்டணத்தில் நான் ஊழியம் செய்வதில்லை என்று சொல்லி வேதனையோடு கூட அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10க்கு 10 அந்த அறைக்குள்ள மரித்து போன என்னுடைய சரீரத்தை தோள் மேல் போட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என்னுடைய ஜீவன் எனக்குள்ளே திரும்பி வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் எழும்பின உடனே, கண் விழித்த உடனே எங்கள் அம்மாட்ட எனக்கு பசிக்குது, எனக்கு தோசை கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டதை குறித்து எங்கள் அம்மா சொல்லும் பொழுது, இன்றைக்கும் அதை சொல்லும் பொழுது என்னுடைய தாயார் அழுது விடுவார்கள். சொல்லும் பொழுது என்னுடைய கண்களில் ஒரு கலக்கம் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிற்பாடு ஆண்டவர் என்னை பலப்படுத்தி இரக்கம் செய்து ஜீவனை கொடுத்து ஆயுச நாட்களை பெருக்கி கொடுத்தார். ஆரம்ப ஊழியம் விசுவாச ஊழியமாக என்னுடைய தகப்பனார் செய்து கொண்டிருந்தபடியினால் உதவுவதற்கு ஆட்கள் இல்லை, ஆகாரம் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை, சரியான வஸ்திரம் வாங்கி கொடுப்பதற்கு என்னுடைய தகப்பனாருக்கு நிர்வாகம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு கூட என்னுடைய தகப்பனாருக்கு வழி இல்லை. அப்படி செருப்பு கூட இல்லாமல் ஆராதனை முடித்து விட்டு அந்த ரோடை நாங்கள் கிராஸ் பண்ணுறப்ப சூடு பொறுக்க முடியாமல் என்னுடைய பிஞ்சு கால்கள் 6 வயதில் அந்த சாலை வேகமாக நான் தாண்டி விட்டேன். சைக்கிளில் ட்ரிபிள்ஸ் போனவங்க என் மேல் மோதி என்னுடைய கால்களில் ஏற்றி விட்டு சென்று விட்டார்கள். இந்த கால்களில் இப்பொழுது இருக்கிற சாலை வசதியை போல் உள்ள அந்த நாட்கள் கல் மண்ணெல்லாம் இருந்தனால என்னுடைய லெஃப்ட் நீல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காயம் ஏற்பட்டு அந்த டீ கடையில் இருக்கிற ஆட்களெல்லாம் ஒரு கூட்டமாய் கூடி ரத்தம் முட்டியிலேருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த வடை சுற்றுறதுக்குன்னு வைத்திருக்கிற பேப்பர் எடுத்து அந்த முட்டியில் இருக்கிறதான அந்த கல்லை மண்ணை எடுப்பதற்காக அந்த பேப்பரை வைத்து இழுத்து விட்டார்கள். என்னுடைய தோலெல்லாம் பிந்து இன்றைக்கும் எனக்கு ஒரு பெரிய வடுவாக ஒரு தழும்பாக, மாறாத தழும்பாக என்னுடைய கால்களில் இருக்கிறது. அந்த தழும்பிற்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று முழு.
நான் இந்த நிலைமையில தான் இருந்தேன் அப்படின்றதுக்கு என்னுடைய சரீரத்திலும் கர்த்தர் எனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வஸ்திரம் இல்லாதபடி போட்டுக்கொள்வதற்கு வஸ்திரம் இல்லை, ஸ்கூலுக்கு போடுற யூனிஃபார்ம், அதுவே இந்த யூனிஃபார்ம் அந்த நாட்களில் சத்துணவு ஸ்கூலில் இருக்கும். ஒரு அரசு பள்ளியில் படித்தேன். அந்த ஸ்கூலில் சத்துணவு சாப்பாடு கொடுப்பாங்க. அதன் மூலமாக அரசாங்கத்தின் நிமித்தமாக ட்ரௌசர் ஷர்ட் கொடுப்பாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு உடையாக இருந்தபடினால என்னுடைய ட்ரௌசனுடைய பின்பக்கம் முழுவதும் அந்த பஞ்சர் பார்க்கப்பட்டதான ஒரு டயர் போல் முழுவதும் கிழிந்து அது அப்படியே தைத்து எங்கள் அம்மா கொடுத்துருப்பாங்க. காரணம் என்னென்னா, ஸ்கூலுக்கு போட்டு போகிறதும் அதுதான், வீட்டுக்கு போட்டிருக்கோம் அதுதான். விளையாடுவதனுடைய வீட்டினுடைய அந்த கைப்பிடி அந்த சறுக்கு போல் இருக்கும். அதில் விளையாண்டு என்னுடைய ட்ரௌசருடைய பின்பகுதி முழுவதும் கிழிந்து போயிருக்கும். இதை பார்த்து கொண்டிருந்த எங்களுடைய திருச்சபையில் இன்றைக்கும் விசுவாசியாக இருக்கிற அருமையான மிஸ்ஸஸ் ஞானம் லக்ஷ்மி, அவங்க தான் எங்களுக்கு உயிருள்ள சாட்சியாக இன்றைக்கும் எங்களுடைய சபையில் விசுவாசியாக இருக்கிறாங்க. அவளை நான் அதிகமாக கனப்படுத்துவேன், நேசிப்பேன். அந்த சகோதரி, ஐயோ பாஸ்டரோட பையன், சின்ன பையன், அழகாக துருத்துரும் ஓடிட்டுருக்கிறான், எப்படி போட நல்ல ட்ரெஸ் இல்லையே, செருப்பு இல்லையேன்னு சொல்லி அவங்க ஒரு சேட்டு வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டில் இருந்த அந்த ஓனருடைய மகன் என்னுடைய வயதை ஒத்தவன். அவங்க பயன்படுத்தி முடித்ததான ட்ரெஸ்ஸஸ், அவங்க பயன்படுத்தி முடித்ததான இன்னர்ஸ், அவங்க பயன்படுத்தி முடித்ததான செருப்பு, இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போட்டுமான்னு சொல்லி எனக்கு அது கொண்டு கொடுப்பாங்க. எனக்கு அது எல்லாமே புதிதாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது போட்டு கொண்டு நடந்த நாட்கள், அதை பயன்படுத்த நாட்கள் என்னுடைய நினைவில் இருக்கிறது. அந்த சகோதரி மிஸ்ஸஸ் ஞானம் லக்ஷ்மி அவர்களுக்காகவும் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக தான் ஒருவேளை ஆண்டவர் அந்த சகோதரியை அந்த நாட்களில் எங்களோட திருச்சபைக்கு கொண்டு வந்தாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் அவங்க எங்களோட சபையில் ஒரு மூத்த விசுவாசி அவங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த சூழ்நிலை வழியாக நாங்கள் நடந்து வந்தாலும் என்னோடய தகப்பனார் எந்த சூழ்நிலையிலையும் எந்த மனுஷனை நம்பியோ அல்லாவிட்டால் எந்த ஸ்தாபனத்தை நம்பியோ யாராவது தருவாங்க நம்பியோ யார்கிட்டையும் போய் நிற்கலை. ஒன்று மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இது பார்வையாளராய் நீங்கள் எங்கிருந்து, எந்த மாவட்டம், எந்த தேசம், எந்த நாடுகளில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் ஒருவர் கர்த்தரை நம்புகிறார்களோ, கர்த்தரை சார்ந்து இயேசுவே என்னோடய வாழ்க்கையின் கஷ்டத்தை பாருங்கள், நான் இந்த சூழ்நிலை இருக்கிறேன், மதங்களுக்கு அப்பாற்பட்டு நிற்கிறவர் தான் இயேசு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜாதி மத பின்னணிகளுக்கு பின்பதாக நிற்கிறவர் தான் இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நான் கூப்பிட்டா இயேசு எனக்கு உதவி செய்வாரா? நோ அப்படிலாம் இல்லை. யார் கூப்பிட்டாலும் ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த சூழ்நிலை எல்லாவற்றிலும் என்னுடைய தகப்பனார் கர்த்தரை மட்டும் நம்பி நின்றபடினால் படிப்படியாக இந்த ஊழியத்தில் கர்த்தர் வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னுடைய 10th நான் படிக்கக்கூடிய நாட்கள், 9th படித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மூத்த சகோதரி அவங்க 11th பியூர் சயின்ஸ் எடுத்து படித்தாங்க. அவங்களுக்கு ஆண்டு கிருபையினால் தாழ்மையை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு கொஞ்சம் படம் வரைகிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, அழகாக வரைவேன். அப்போ என்னுடைய அக்காவுடைய பியூர் சயின்ஸ், அவருடைய பாட்னி, ஜுவாலஜி இப்படி ரெக்கார்ட் நோட்டில் நான் அவங்களுக்கு படம் வரைஞ்சி கொடுப்பேன். அவங்க பியூர் சயின்ஸ் எடுத்தாங்க. இப்போ எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தோ, எங்களை வழி நடத்தி சொல்வதற்கோ, இப்படி எடுத்து படிங்கன்னு சொல்வதற்கோ, எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு எந்த நபர்களும் எங்களுக்கு இல்லை. இப்போ என்னுடைய அக்கா பியூர் சயின்ஸ் எடுத்து படித்தாங்க. அந்த டயக்ராம்லாம் வரைஞ்சதுனால எனக்கும் அப்படியே ஒரு ஆர்வம், சரி நம்மளும் பியூர் சயின்ஸ் எடுத்து படிப்போம், இப்போ தான் நம்ம தான் நிறைய படம் வரைஞ்சிட்டோமே அப்படின்ட்டு நானும் 10th முடித்தோன்னு ஆண்டு கிருபையினால் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து நான் படித்தேன். 11th 12th
ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதே திருச்சி பட்டணத்தில் இருக்கிறதான அரசு பள்ளி ஃபாத்திமா மிடில் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். 9th 10th புத்தூர் பிஷப் ஹீபர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். 11th 12th ஃபோர்ட் பிஷப், அதில் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து நான் படித்தேன். இப்போ படித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த 11th 12th அந்த ஜுவாலஜி அந்த குரூப்னால எங்களுக்கு ப்ராக்டிக்கல் நிறையா இருக்கும். அந்த நாட்களில் அந்த எலி தவளை இதெல்லாம் நாங்கள் டிசெக்ஷன் பண்ணி அதில் கொஞ்சம் ஆர்வம் வந்துருச்சு எனக்கு. அது எங்களுக்கு இந்த மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து அந்த சூழ்நிலையோடு எங்களுக்கு அதை கொடுப்பாங்க. அதை நாங்கள் ஆணி வைத்து ஒரு பலகையில் அடித்து அதை நடுவில் அதை ஆப்ரேட் பண்ணி இதனுடைய உயிரோடு இருக்கும் பொழுதே அதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் குறிக்கணும். அப்போ இதில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆனோடனே 12th ஆண்டு கிருபையினால் படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய எண்ணம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கு பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து படித்ததுனால நான் ஒரு மேல் நர்ஸாக மாறிடணும் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் அந்த 12th கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும் பொழுது எங்களோட ஸ்கூலில் என் கூட படித்த எல்லா மாணவர்களும் பியூர் சயின்ஸில் அந்த பேட்சில் படித்தவங்க எல்லாருமே கெமிஸ்ட்ரியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காரணம், ஒரே ஒரு நாள் அந்த ஃபஸ்ட் டே கிளாஸில் நாங்கள் லேட்டாக வந்துட்டோம் அப்படின்றதுனால எங்கள் சார் எங்களை அந்த பீரியட் முழுவதும் எங்களை வெளியே நீல் டவுன் பண்ண வச்சுட்டாரு. அப்படி ஒரு 1 week அப்படி செஞ்சதுனால அந்த கெமிஸ்ட்ரியுடைய அந்த ஃபண்டமெண்டல் பேசிக் என்ன, ஃபவுண்டேஷன் என்னன்றது எங்களுக்கு ஃபார்முலா எதுவுமே தெரியாது. 1 week கழித்து நாங்கள் உள்ள கிளாஸ்க்கு என்ட்ரு பண்ணும் பொழுது கெமிஸ்ட்ரி எங்களுக்கு தலையும் புரியலை வாலும் புரியலை. கஷ்டப்பட்டு தான் படித்தோம். ஆனால் 12th வரும் பொழுது நான் ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் எல்லாம் 50 மார்க்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்பியிருந்தேன். ஆனால் எல்லாமே எனக்கு ரிசல்ட் வரல. எனக்கு ப்ராக்டிக்கலில் இப்போ ரெக்கார்ட் நோட்டில் 15 மார்க்ஸ் தான் இருக்குது. நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் 55 மார்க்ஸ் நான் எழுதணும். எக்ஸாம் வந்துச்சு, ஒன்றுனா ஒரு எக்ஸாமாக நான் எழுதினேன். ஆனால் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதும் பொழுது எனக்கே தெரியுது மொத்தமாகவே எனக்கு வரக்கூடியதான மார்க் என்ன அப்படின்னு சொன்னால், இன்க்ளூடிங் மை ப்ராக்டிக்கல் நோட் 55 மார்க்ஸ் தாண்டதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ எனக்குள்ளே அந்த எக்ஸாம் எழுதி முடித்தோன்னா எனக்கு பெரிய கலக்கம். ஐயோ, நான் ஃபெயில் ஆகி விடுவேனா? ஃபெயில் ஆகிட்டா அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் ஆகிடுமே, ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படுமே, ஒரு பாஸ்டர் பையனாக இருந்துட்டு ஃபெயில் ஆகிட்டானேன்னு எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்களே, ஒரு கிறிஸ்தவ பையனாக இருந்துட்டு அவன் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லி இதனால் கர்த்தரை நம்பினாங்களே அப்படின்னு சொல்லி தேவநாமம் தூஷிக்கப்படுமோ அப்படிங்கிறதான ஒரு கலக்கமும் பயமும் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் அதுக்கு பின்னாடி 2 எக்ஸாம் இருக்குது. 2 எக்ஸாம் முடிச்சுட்டேன். ஹாலிடேஸ் அந்த நாட்களில் ஒரு நாள் எதாச்சையாக ஒரு ஊழியரை, ஒரு தீர்க்கதரிசி சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலைகள் எனக்கு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரும் என்னை பார்த்துட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு திடீர்னு என்னை பார்த்து சொன்னார், தம்பி நீங்கள் ஒரு 2 சப்ஜெக்டில் வீக்காக இருக்கிற மாதிரி ஆண்டவனுக்கு காட்டுறாரு, அதுலேயும் ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் ஃபெயில் ஆகி போயிடுவீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பயம் இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்களேன், கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை கண்டு உங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் திருத்துறவு கண்ணில் தயவு கிடைக்க பண்ணி நீங்கள் வெற்றியடைய கர்த்தர் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி அதை சொன்ன உடனே எனக்கு ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி இருந்தது. உடனடியாக வீட்டில் ஒரு 3 நாள் முழு நேரமாக நான் உபவாசம் ஜெபம், ஆண்டவரே என்னோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நான் எந்த விதத்துலேயும் நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது, அது தேவநாமம் தூஷிக்கப்படும், அப்பா அம்மா ஒரு பாஸ்டருடைய பிள்ளையாக இருந்துட்டு ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்து 3 நாள் உபவாசம் இருந்தேன். ரிசல்ட் வரக்கூடியதான நாட்களில் உண்மைக்கு நான் சொல்கிறேனே, உண்மைக்கு சொல்கிறேன் தேவனுக்கு முன்பதாக, ரிசல்ட் வரக்கூடிய நாட்களில் அன்றைக்கி காலையிலே எனக்கு நான் பாஸ் பண்ணுவேன்றது நம்பிக்கை இல்லை. அப்போ பேப்பரில் தான் மார்க்ஸ் நம்பர் வரும். பாஸ் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் எங்கள் அப்பாட்ட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு
ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு தினமலர் பேப்பர் வாங்கி பார்க்கும் பொழுது இன்றைக்கி எனக்கு ஆச்சரியம், தப்பி தவறி என்னுடைய நம்பர் 1908 என்னுடைய நம்பர் பேப்பரில் வந்துச்சு. நான் திரும்ப திரும்ப பார்க்குறேன், என் நம்பர் தானா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பர் வந்திருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கலெக்டர் ஆஃபீஸில் மட்டும்தான் மார்க்ஸ் பார்க்க முடியும். நான் என்னோடய ஃப்ரெண்டும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மார்க்ஸ் பார்க்கும் பொழுது கெமிஸ்ட்ரியில் ஜஸ்ட் பாஸ் ஒரு 70 மார்க்ஸ் எடுத்திருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றதுலேயும் ஆண்டவர் கிருபையினால் வெற்றி அடையவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதை தொடர்ந்து நான் ஏதாச்சும் எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னா சொன்னேம்மா, நான் பியூர் சயின்ஸ் படித்தனால எனக்கு நர்சிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. இது எங்கள் அம்மா சும்மா இருக்காமல் டக்குன்னு எங்கள் அப்பாட்ட எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, பாருங்கள் அவனை ஊழியத்துக்குன்னு பெற்றெடுத்துருக்குறோம், பொறுத்தின அடிப்படையில் பெற்றெடுத்துருக்குறோம், ஆனால் அவன் நர்சிங் படிக்கணும்னு சொல்கிறான் அப்படின்னோடனே எங்கள் அப்பா ஓவர் த ஃபோன் இங்கேருந்து திருவள்ளா பைபிள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய மகனுக்கு பைபிள் காலேஜில் ஒரு சீட் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி பேக் பண்ணி அன்றைக்கி நைட்டு நான் ட்ரெயினில் ஏற வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஆனால் எங்கள் அப்பா அம்மாட்ட அழுதேன், என்னை படிக்க வைங்க, எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு. அப்பா சொன்னாங்க, உன்னை ஊழியத்துக்காக பெற்றெடுத்தோம், ஊழியத்தினுடைய காணிக்க காசில் உன்னை இம்மட்டுமா உன்னை படிக்க வச்சுருக்குறோம், ஆனால் எவ்வளோ உன்னை ஊழியத்துக்காக பெற்றெடுத்து நாங்கள் ஊழியம் செய்வேன்னு எதிர்பார்த்தா நீ உலக பிரகாரமான படிப்பு படித்து நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் எண்ணத்தோடல இருக்கிற அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை நான் போகலை, நான் ஊழியம் செய்கிறேன், என்னை படிக்க வைங்கன்னு சொன்னதுக்கு பின்பதாக அன்றைக்கி ராத்திரி எல்லாம் மாற்றப்பட்டு திருச்சி பிஷப் ஹீபர் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது முடித்ததுக்கு பின்னாடி ஆண்டவர் கிருபையினால் ஆப்ரேஷன் மொபைலைசேஷன் ஏஷியன் காலேஜ் ஆஃப் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் இந்த பைபிள் காலேஜ் செகண்டபாத்தில் ஆண்டவர் கிருபையினால் மாஸ்டர் டிகிரி தியாலஜி பண்ணுறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதை தொடர்ந்தும் எனக்கு படிப்பு மேலே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் உண்டு. இன்றைக்கி இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அருமையான மிஸ்டர் டேனியல் ஐயா கூட என்கிட்ட கேட்டாங்க, என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ கூட அவங்கள்ட்ட சொன்னேன், நான் எனக்கு பின்னாடி ஒரு 5-6 டிகிரி இருக்குது அப்படின்ட்டு. நான் எதுக்காக அதை நான் படித்தேன் அப்படின்னு சொன்னால் தேவனா மகிமைக்காக சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தகப்பனார் ஊழியத்தினுடைய அழைப்பை ஏற்று அவளை ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் பல இடத்துல விசுவாச ஊழியத்தை அவள் செய்து கொண்டிருந்த நேரத்தில் பலருடைய வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், இவங்கெல்லாம் பணம் கிடைக்குது, சம்பாத்தியம் பண்ணுறதுக்காகத்தான் ஊழியத்துக்கு வராங்க, வேலையும் பொழப்பும் இல்லாமல் ஊழியத்துக்கு வராங்க அப்படின்னு சில வார்த்தைகளை என்னுடைய தகப்பனாரை சொல்லுகிற வார்த்தைகளையும் என்னுடைய காதுகளில் கேட்டதுனால எனக்கு அப்பொழுதே ஒரு ஆர்வம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்மெல்லாம் படிக்காமல் ஊழியத்துக்கு வரக்கூடாது, நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறதான ஆர்வம் எனக்குள்ளே உண்டாகி எனக்கு ஆண்டவர் கிருபையினால் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி, டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போன்ற டிகிரி ஆண்டோடைய கிருபையினால் நான் முடிச்சிருக்கிறேன். இன்றைக்கும் எனக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது. 2012ஆம் ஆண்டு வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு டிகிரியாக முடித்தேன். ஆனால் அதுக்கு பின்னாடி திருமண வாழ்க்கை நிமித்தமாக என்னால் படிக்க முடியல. இன்றைக்கி எனக்கு ஒரு 3 டிகிரி படிக்கணும் இன்னும் ஆசை எனக்கு இருக்குது. அதோடு கூட என்னுடைய பிஹெச்டி முடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமும் விருப்பம் இருக்கிறத மிக தாழ்மையாய் தேவன மகிமைக்காக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி ஆண்டவர் கிருபையினால் என்னுடைய உலக பிரகாரமான படிப்பையும் இறையியல் படிப்பையும் முடித்து 2002ஆம் ஆண்டிலிருந்தே, இன்னும் சொல்லணும் அப்படின்னா பை பர்த்டே ஒரு born and brought up in a Christian family அப்படின்றதுனால, ஒரு பாஸ்டல் ஃபேமிலி அப்படின்றதுனால சின்னதுலேருந்தே எங்கள் அப்பா என்னை ஊழியத்தில் தான் நிறைய உருவாக்குனாங்க. நிறைய இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அந்த இடத்துல வச்சு ஜெபம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஊழியத்தின் பாதையில் நிறைய இடத்துக்கு என்ன அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. இந்த சூழ்நிலைகள்லாம் எனக்கு நிறைய அனுபவங்களாய் மாறி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பாட்டேருந்தே நிறைய கற்றுக்கொண்டேன். நான் பைபிள் காலேஜ் போய் தான் நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறத விட என்னுடைய தகப்பனார் இடத்துலேருந்து
சிறு வயதிலிருந்தே அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதுதான் எனக்கு முதல் பைபிள் காலேஜ் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா அது சொல்லலைன்னா நான் என்னுடைய தகப்பனாருக்கு சரியான மரியாதை கொடுக்காதை போல் இருக்கும். அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிற்பாடு 2002 ஆண்டுலேருந்து ஃப்ரம் 2002 onwards I am doing God's ministry with my father. ஏறக்குறைய 23-24 ஆண்டுகள் பக்கமாக எங்கள் அப்பாவோட நான் முழு நேர ஊழியத்தில் இருந்து கர்த்தருடைய வேலையை விசுவாசத்தில் நின்று நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னுடைய படிப்பை முடித்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் 2012 ஆண்டு என்னுடைய திருமணம் February 15 அன்றைக்கு நடைபெற்றது. தெய்வ ஊழியக்காரர்கள் முன்னிலையில், பரிசுத்தவான்கள் முன்னிலையில் அநேக தெய்வ ஜனங்கள் வந்து வாழ்த்தி ஆசீர்வதித்து அந்த திருமணங்கள் கர்த்தரால் எனக்கு நடைபெற்றது என்பதை குறித்தும் நான் சாட்சியாக சொல்ல முடியும். கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு அழகான மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஷர்லி ஜோன்ஸ் அவர்களும் நல்ல இன்ஜினியரிங் கிராஜுவேட். அவங்க பிஏ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னை பட்டணத்தில் எஃப்எல் ஸ்மித் கம்பெனியில் ஷி வாஸ் ஒர்க்கிங். அது அவங்க ஆஸ்திரேலியா போகிறதுக்கு அவங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்கிறதான நேரம் அது. அவங்க போகணும். இப்பொழுது என்னுடைய திருமண பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுது என்னுடைய தகப்பனார் என்னுடைய மனைவி ஷர்லி பார்த்து சொன்னாங்க, அம்மா இந்த திருமணம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீ உலக பிரகாரமான வேலையை விட்டு கர்த்தருக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா தான் முழு நேரமாக கர்த்தருக்கு நீங்கள் இணைஞ்சு கணவன் மனைவியாக சேர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோடனே என்னுடைய மனைவி அந்த எஃப்எல் ஸ்மித் கம்பெனிலேருந்து ரிசைன் லெட்டர் கொடுத்து ஆஸ்திரேலியா பயணங்கள் எல்லாம் விட்டு இன்றைக்கும் என்னோடு கூட முழு நேரமாய் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. எனக்கு ஆண்டவர் 3 அழகான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூத்த மகள் 2012 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் எனக்கு அந்த மகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். முதல் மகள் டயோனி, அவளும் இன்னைக்கு ஆண்டு கிருபினாலே 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாங்க. 2வது மகன் டேனிதாஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நவம்பர் 20, 2015 ஆண்டவர் எனக்கு 2வது மகனை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதும் எனக்கு ஒரு ஆண்மகன் வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் சின்னதுலேருந்தே எனக்கு 2 அக்கா இருக்கிறாங்க, நல்ல அன்பான சகோதரிகள். அவங்க இருந்தாலும் ஊழியத்தின் பாதையில் வரும்பொழுது அதிகமான சுமைகள் எனக்கு இருந்தது. ஒரு பொருளை எடுத்து வைக்கிறதோ, சர்ச்சில் எடுத்து வைக்கிறதோ, அரேஞ்ச் பண்ணுறதோ, இல்லை ஊழியத்துக்கு போகிறதோ, இல்லை சர்ச் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நான் சின்ன வயசுலேருந்து அதை நான் தனியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். அப்போ என் மனசுக்குள்ளே சின்னதாக ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சின்னதுலேருந்து நான் தனியாக தானே கஷ்டப்பட்டுருக்கிறேன். என்னுடைய மகன் எனக்கு ஆம்பளை பிள்ளை கொடுக்கும்பொழுது என்னுடைய ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு 2வது ஆண்மகன். அவனும் வளர்ந்து வரும்பொழுது தனியாக கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி 3வது எனக்கு ஒரு ஆண்மகன் வேண்டும். அவங்க 2 பேரும் மாறி மாறி நின்று ஊழியத்தில் உதவியாக நிற்பார்கள் என்று சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி எதிர்பார்த்து 3வது எதிர்பார்த்தேன். ஆனால் நம்ம சொல்லலாம், நம்முடைய விருப்பத்தை சொல்லலாம், தெரியப்படுத்தலாம், ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆனால் தேவனுக்கு சுத்தமானது பைபிளில் தான் சொல்லுது. எங்களிட திருவிவிலியம் அதை தான் சொல்லி காண்பிக்கிறது. நம்முடைய விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொல்வது தவறு அல்ல. ஆனால் நம்முடைய விருப்பம்தான் நிறைவேறணும்னு சொல்லி ஆண்டவரை நிர்பந்தப்படுத்துவது தான் தவறு. அந்த ஒரு காரியத்தை நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த விருப்பம் நிறைவேறட்டும், உமக்கு சித்தமானால், இஃப் இட் இஸ் காட்ஸ் வில் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ நானும் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியெல்லாம் ஜெபித்திருந்ததான் நேரம் அது. ஆண்டு கிருபையினால் எனக்கு 3வது ஒரு பெண் மகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அது ஒரு பெரிய சாட்சி தான். அந்த பிள்ளையை நான் பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ பிசாசு போராடி அந்த பிள்ளையை கருவிலே அழித்து விடுவதற்காக பிசாசு எவ்வளவோ முயற்சி எடுத்தான். என்னோட அந்த நாட்களில் என்னுடைய மாமனார் மிஸ்டர் ஜெயசீலன், அவர் சரீரத்தில் ஒரு பலகீனத்தினால் பாதிக்கப்பட்டு
அவர் மரித்து போனார். அந்த நேரத்தில் தான் என்னுடைய மனைவி கன்சீவாக இருக்கிறாங்க. ஆனால் அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மரண செய்தியும் அதோடு கூட அவருடைய வீட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுனால இருந்ததுனால இங்கே பல வேலைகளை அவர் செய்தபடினாலும் அவங்களுடைய ரெகுலர் நாட்கள் அவளுக்கு வந்தது. பெண்களுக்கு இருக்கிறதான ரெகுலர் டேஸ் அவளுக்கு வந்துருச்சு. அப்போ அதனால் நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. அந்த நாட்களில் ஆண்டு கிருபையினால் மலேசியா தேசங்களில் ஊழியத்தில் இருக்கும் பொழுது ஏறக்குறைய மார்ச் மாதம் என்று நினைக்கிறேன், எனக்கு ஃபோன் பண்ணாங்க என்னுடைய மனைவி. என்னுடைய ரெகுலர் டேட் எனக்கு வரல, தள்ளி போயிட்டுருக்குது அப்படின்னு. டாக்டர்கிட்ட போய் அவங்க செக் பண்ணப்போ டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் கன்சீவாக இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்குமே ஆச்சரியம், எனக்குமே ஆச்சரியம். ஆனால் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய சினாரியோ, உங்கள் அப்பா இறந்து போயிருக்கிறாங்க, ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறீங்க, இதோட இப்படி கன்சீவாக இருக்க உங்களுக்கே தெரியாமல் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கனால இந்த பேபி உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி பேபியாக உங்களுக்கு இருக்காது. அது ஒரு வேலை குருடா, ஊனா, முடமா இப்படி பிறக்கலாம், இல்லைன்னா மென்டலி ரிட்டார்டாக அந்த பேபி இருக்கும். அதனால் நீங்கள் இப்போயே கருவை கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி டாக்டரோட ஸ்டேட்மெண்ட். என்னோடய ஒய்ஃப் அழகையோடு சொல்கிறாங்க, இப்படி டாக்டர் சொல்கிறாங்க. அவங்க சொல்லிவிட்டு, திஸ் இஸ் த ரைட் டைம், நீங்கள் இப்போயே கலைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை இன்னொரு 10 நாளில் நான் வந்துடுவேன், வந்ததுக்கு பின்னாடி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 நாட்கள் கழித்து வந்தோம். என்னுடைய குடும்பத்துலையும் கேட்டாங்க, அதாவது என்னுடைய மாமியார் வீட்லேயும். நான் சொன்னேன், இல்லை அப்படி செய்யக்கூடாது, கருவை கலைக்கக்கூடாது. காரணம், கருவை கலைப்பது ஒரு பெரிய ஒரு கொலை குற்றம். அது இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நாம் செய்து விடக்கூடாது என்பதற்காக அதை நான் உங்களுக்கு சாட்சியாக நான் சொல்லுகிறேன். அது ஒரு பெரிய கொலை குற்றம். அது தேவனுடைய பார்வையில் அது ஒரு பாவம். ஆகையினால கேட்கிற இடத்துல அந்த டாக்டர்கிட்ட என்னுடைய மாமியார் குடும்பத்தில் சொன்னேன், அது கூணோ, குருடோ, முடமோ, இல்லைன்னா ஸ்பெஷல் சைல்டோ எனக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் எப்படி தராரோ நான் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் என்று சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தடுத்து என்னுடைய மனைவி சில பலகீனத்தின் ஊடாக கடந்து வர சூழ்நிலை. டாக்டர்ஸ் திரும்ப சொன்னது 3 தடவை அவங்களுடைய கன்சீவாக இருந்த டைமில் கருவை கலைக்கும்படியான நிர்பந்தங்கள் ஏற்பட்டது. ஆனால் நான் கர்த்தரை மட்டும்தான் நம்பியிருந்தபடினால கர்த்தர் இந்த காரியங்களை அனுமதிக்கவும் இல்லை, நான் அதற்கு இடம் கொடுக்கலை. ஆண்டோடைய கிருபையினால் அக்டோபர் 1 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2020 ஆண்டு என்னுடைய 3வது மகளை கர்த்தருக்காக பெற்றெடுப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். நல்ல அழகான பிள்ளையா, இன்றைக்கி அவள் எங்களை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளையாய், எங்களை மகிழ்ச்சியாக்குகிற பிள்ளையாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 3 பிள்ளைகளையுமே நான் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். என்னுடைய மகன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவராய் அவர் வருவதற்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும் என்னுடைய 2 பெண் பிள்ளைகளையுமே கர்த்தருடைய ஊழியத்திற்காக, அவர்களும் எதிர்காலங்களிலே ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் ஒரு ஊழியக்காரர் தான் திருமணம் செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு கூட நானும் கர்த்தருக்கு என்னுடைய 3 பிள்ளைகளையும் என்னுடைய தாய் எப்படி என்னை ஒப்பு கொடுத்தார்களோ, என்னுடைய பாட்டி தாத்தா எப்படி எங்கள் அப்பா ஒப்பு கொடுத்தாங்களோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நானும் என்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று 3 பிள்ளைங்க ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையினால் 4வது தலைமுறையாக கர்த்தருடைய வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தாத்தாவுடைய அப்பா ஒரு திருச்சபையினுடைய ஆலயத்தினுடைய ஒரு டீக்கனாக இருந்து ஆலயத்தில் பணிவிடை செய்திருக்கிறார்கள். 2வதாக என்னுடைய தாத்தா ரெவரண்ட் VS தேவ கடாட்சம் அவர்களும் கர்த்தருடைய ஊழியக்காரன் நின்று பல மறை மாவட்டங்களில் ஊழியங்கள் நிறைவேற்றி கர்த்தருக்குள்ளே மரித்து போனார்கள். இன்றைக்கு என்னுடைய தகப்பனார் ரெவரண்ட் டாக்டர் K ஞானதாஸ் அவர்களும் கடந்த 51 ஆண்டுகளாக இந்த திருச்சி பட்டணத்தில் 43 ஆண்டுகளாகவும் முழு நேர ஊழியத்தில் அவர்கள் 51 ஆண்டுகளாகவும் கர்த்தருடைய வேலையை அவள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவளோடு கூட இணைந்து தேவன மகிமைக்காக நானும் முழு நேர ஊழியத்தில் 24 ஆண்டுகள் இருந்து
ஊழியங்களை இணைந்து செய்து ஆராதனை நடத்துவதிலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுப்பதிலும் தேவனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்த பாரத்தின்படி 2012ஆம் ஆண்டு மர்சி ஆர்கே சேரிட்டி என்கிறதான ஒரு தொண்டு நிறுவனத்தையும் ஆண்டவர் கிருபையினாலே ஆரம்பித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த திருச்சபையோடு இணைந்து தேவனுடைய மகிமைக்காய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதுவரைக்கும் 50 கிராமங்களில் 50 இடங்களில் 50 இலவச பொது மருத்துவ முகாம் நாங்கள் நடத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். திருச்சிப்பட்டில் எனக்கு மிகவும் அதிகமாக நெருங்கிய நண்பராக இருக்க டாக்டர் பிரவீன், டாக்டர் பிரியா, ரத்னா குளோபல் ஹாஸ்பிட்டல், அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் என்னுடைய தரிசனத்தையும் பாரத்தையும் உணர்ந்து இம்மட்டுமாய் அவர்கள் எனக்கு உதவியாக நின்று 50 கிராமங்களில் இலவச பொது மருத்துவ முகாம் நடத்தி கிறிஸ்துவனுடைய அன்பை காண்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். த கம்பேஷனேட் கிரைஸ்ட், இரக்கத்தின் இயேசு என்கிற மாதாந்திர பத்திரிகையினுடைய ஆசிரியராகவும் இருந்து கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பத்திரிகை ஊழியத்தையும் செய்வதற்கு கர்த்தர் அற்புதமான ஊழியக்காரனாக எனக்கும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அடுத்ததாக இந்த ஊழியத்தினுடைய உதவி போதவராக நின்று கொண்டு இருந்தாலும், நானாகவே ஒரு திருச்சபை ஆரம்பித்து இலங்கை மக்கள் மேல் எனக்கு ஒரு பாரம் உண்டாகி, அங்கிருந்து புலம் பெயர்ந்து வந்ததான மக்கள் மேல் ஒரு கரிசனையும் அக்கறையும் உண்டாகி, கர்த்தர் அவர்களுக்காக ஒரு திருச்சபை ஆரம்பித்து அவர்களுக்கும் ஒரு போதகனாக நின்று கொண்டிருக்கிறேன். திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து போதகர் பெந்தேகோஸ்தே போதகர்களுக்கு சினாட் ஆஃப் பென்டிகாஸ்டல் சர்ச்சஸினுடைய திருச்சி டயசிஸினுடைய செக்ரட்டரியாகவும் நான் இருந்து ஆண்டவர் அநேக மூத்த ஊழியக்காரர்களுக்கு முன்பதாக என்னை கர்த்தர் கனப்படுத்தி வைத்திருக்கிறபடினாலும் கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். 2007ஆம் ஆண்டு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி, ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற இளம் ஊழியக்காரர்கள் பலர் இருக்கலாம், ஊழியம் செய்வதற்கு ஆர்வம் விருப்பம் இருக்கிறவர்கள் இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த சாட்சி ஒருவேளை பயனாக இருக்கும் என்றும் நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் என்னுடைய 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டிருந்ததான நேரத்தில் என்னுடைய காதுகளில் ஒரு சத்தம் என்று விழுகிறது. என்ன சத்தம் என்று சொன்னால், வவுனியா அப்படின்னு ஒரு சத்தம் என்னுடைய காதில் விழுது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், வவுனியா அப்படின்னா நான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் அப்படின்ற ஒரு அனுபவத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். நான் அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த அந்நிய பாஷையினுடைய இன்னொரு பாஷை தான் வவுனியா போல இருக்குது அப்படின்ட்டு அந்த என்னுடைய அந்நிய பாஷையின் ஊடாகவே அந்த வவுனியான்னு, ஆனால் திரும்ப திரும்ப அந்த சத்தம் என்னுடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடய உபவாசம் முடிந்ததுக்கு பின்பதாக எங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறேன், அம்மா நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது வவுனியா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கள் அம்மா பக்கத்தில் நின்று பேசி கொண்டிருந்த ஒரு இலங்கை தேசத்தை சார்ந்த ஒரு சகோதரர், பாஸ்டர் அது எங்கட நாடு, உங்களோட நாடா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எங்கட நாடு, யுத்தங்கள் நடந்த பகுதி பாஸ்டர், நிறைய அழிவுகள், நிறைய மரணங்கள், உயிர் சேதங்கள் அப்படின்னு அந்த வவுனியால் நடந்த சம்பவங்கள். இன்றைக்கு அதை ஒருவேளை அது பேசிக்கொண்டு பொழுது அறிந்தவர்களுக்கு தெரியலாம். எல்லாரும் அதை அவங்க ஆச்சரியமாக என்னோடு அதை வேதனையோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஆச்சரியம், ஏன் ஆண்டவர் எனக்கு இலங்கையில் பட்டணத்தில் தேசத்தில் இருக்க வவுனியாவை பற்றி ஆண்டவர் சொல்லணும்? ஏன் அப்படின்னா 2007ஆம் ஆண்டு வரைக்கும் திருச்சியில் எத்தனை தாலுக்கா இருக்குன்னு எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, இந்தியாவில் எத்தனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மாநிலம் இருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கிற எனக்கு எப்படி இலங்கையில் இருக்கிற வவுனியாவை பற்றி தெரிய முடியும்? கர்த்தர் எனக்கு ஒரு ஆச்சரியம். இப்போ ஆண்டவர் ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லி மனதில் அதை அப்படியே வைத்துக்கொண்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய கிருபையினால் அப்படியே வருடங்கள் ஓடினது. மறுபடியும் 2011ஆம் ஆண்டு ஆண்டவருடைய கிருபையினால் 40 நாட்கள் முழு நேரமாக உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு உபவாசன்றது என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிடிக்கும். ஊழியத்தில் அதிகமாக ஊழியக்காரர்களை பார்த்து நான் சொல்கிறேன், புதிதாக இருக்கிறவங்களும் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எந்த ரிலிஜனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜீசஸ் லவ்ஸ் யூ ஸோ மச். நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் சுமத்தில் நீங்கள் கண்ணீரோடு
விரதம் இருந்து உபவாசம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். உங்களோட வார்த்தை நீங்கள் விரதம்னு சொல்லுவீங்க. விரதம் இருந்து ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு இயேசு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். 2011 ஆண்டு 40 நாட்கள் ஏறக்குறைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 120 வேளை ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளாமல் முழு நேரமாக ஆண்டோட சமூகத்தில் நான் உபவாசம் இருந்தேன். அப்போ உபவாசம் இருந்த பொழுது 2வது தடவையாக எனக்கு அடுத்த ஒரு சத்தம் காதில் விழுது. மட்டக்களப்பு அப்படின்னு ஒரு சத்தம் என்னுடைய காதுகளில் விழுது. இப்போ நான் சாமுல் மாதிரியோ இல்லை டியூப்லைட் மாதிரி இல்லாமல் அப்போ ஆண்டவர் ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறார். ஏதோ ஒரு ஊரோ ஏதோ ஒரு பேரோ ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறான்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த மட்டக்களை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ஜெபம்லாம் முடித்ததுக்கு பின்பதாக அந்த இலங்கை தேசத்தை சார்ந்த சகோதரத்தில், சிஸ்டர் மட்டக்களப்பு அப்படின்னு சொல்லி உங்கள் ஊர் ஏதாவது இருக்குதா அப்படின்னு. என்ன பாஸ்டர் நீங்கள் ஏற்கனவே வவுனியான்னு சொன்னீங்க, இப்போ என்ன மட்டக்களப்பு, என்னம்மா விஷயம்னு சொன்னபோது தான் சொன்னாங்க, இலங்கையில் 2வது யுத்தம் நடந்து அழிவுகள், நிறைய கற்பழிப்பு, அநேகர் மானப்பாங்கப்படுத்தார்கள், அநேகர் இரத்த ஆறா ஓடுனது, அந்த சம்பவங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி எனக்கு விழாவாரியாக எனக்கு எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு இப்பொழுது இலங்கை குறித்ததான தாக்கம் எனக்கு அதிகமாக உண்டானது. ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதன் விளைவாக 2013 ஆண்டு திருச்சிப்பட்டினத்தில் இலங்கை மக்கள் குடியிருக்கிறதான கொட்டப்பட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் அந்த பகுதியை மையப்படுத்தி கடந்த 13 ஆண்டுகளாய் அவர்களுக்கும் 13 ஆண்டுகளாய் அவர்களுக்கும் ஒரு சபையை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் வவுனியா மட்டக்களப்புன்ற அந்த தாக்கம் எனக்குள்ள குறையலை. ஒவ்வொரு நாளும் வவுனியா மட்டக்களப்பு அப்படின்னு சொல்லி இப்பொழுது என்னுடைய பாரம் முழுதும் இலங்கைக்காக ஓட ஆரம்பித்தது. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உங்களுக்கு உண்மைதான்னு சொல்ல விரும்புகிறேன். ஆபகுக் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது பொய் சொல்லாது, நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2007 ஆண்டு கொடுத்த தரிசனம், 2011 ஆண்டு கொடுத்த தரிசனம், அது பொய் சொல்லலை. தேவன் மகிமைக்காய் சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையினால் இலங்கை பட்டணத்தில் 2023 நவம்பர் 10 அன்றைக்கு மர்சி ஆஃப் சர்ச் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ண உதவி செய்து திருக்கோணமலையில் ஆண்டவர்களுடைய கிளை சபை ஆரம்பிப்பதற்கு அற்புதமான ஊழியக்காரனாக எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு எங்களுடைய ஊழியங்கள் அங்கும் வளர்ந்து பெருகி இன்றைக்கு அந்த பகுதியில் அநேக மக்கள் மத்தியில் அறியப்படுகிற, இலங்கை தேசத்தில் அறியப்படுகிற மனுஷனாய் கர்த்தர் மாற்றி இலங்கையில் வவுனியா, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, திருக்கோணமலை, கொழும்பு, நுவரெலியா, கண்டி, பதுளை போன்ற மன்னார் போன்ற மாவட்டங்களில் கர்த்தர் வேலையை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியங்களை இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், என் தேவன் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்பதை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். இருதய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர் என்று சொல்ல விரும்புகிறேன். நான் என்னதான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில், நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், born and brought up in a Christian family அப்படின்னு இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு சில பலகீனங்கள் இருந்தது. ஆனால் ஒரு விபத்து எனக்கு நேரிட்டு அந்த திருச்சி புத்தூர் 4 ரோட்டில் விபத்தில் நான் பட்டு கொண்டு ஒரு வேனுடைய அடி முன் சக்கரத்தில் நான் மாட்டி ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு 20 மீட்டர் தூரத்துக்கு நான் அந்த ஃப்ரண்ட் வீலில் வச்சு தள்ளப்பட்டு சென்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாகனங்கள் எல்லாம் நொறுங்கி போனது. கர்த்தர் அந்த சூழ்நிலைகளிலே என்னுடைய ஜீவனை காப்பாற்றின அந்த நேரம், அந்த தருணம், அந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முழுதுமாக ஒப்பு கொடுத்தேன். நானும் காலேஜில் படிக்கிறப்பையும் சரி, ஸ்கூலில் படிக்கிறப்பையும் சரி, அருமையான வாலிப சகோதரியே, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பதிவை நான் செய்ய விரும்புகிறேன். வளர்ந்து வரும் பொழுது, வாலிபம் வளர்ந்து வரும் பொழுது, வாலிபத்துக்கு குறுக்கிடுகிற அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கலாம். ஆனால்
நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் கர்த்தரை மறுதலிக்கிறதோ இல்லை தேவநாமம் தூஷிக்கப்படுகிற விதத்திலேயோ நடந்து விடக்கூடாது என்பதற்காக நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட 11th 12th படித்த பொழுது என்னோடு கூட படித்த அநேக மாணவர்கள் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாங்க. என்ன சேலஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, நான் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் சினிமா தியேட்டர் அப்படின்னு சொல்லி நான் போனது கிடையாது. எங்கள் வீட்டில் டிவின்னு எங்கள் வீட்டில் இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. எங்கள் பிள்ளைங்களுக்கும் அப்படி ஒரு பழக்கத்துக்குள்ளே நான் கொண்டுட்டு வரல. அப்போ நாங்கள் இப்படிலாம் பார்க்க மாட்டோம், சினிமாலாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு எங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். நீ கதை போய் தானே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா அப்படின்னு. அப்போ அந்த பசங்கள்லாம் என்னோட கூட படித்த நண்பர்கள், அந்த ஒருத்தன் பேர்லாம் எனக்கு மூர்த்தின்ற பேர்லாம் ஞாபகம் இருக்குது. அவன்லாம் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணான், 12th முடிக்கிறதுக்குள்ளே உன்னை தேட்டருக்கு ஒரு நாளாவது உன்னை கூட்டிகிட்டு போகலான்னா இல்லை ஏன் பாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் கிருபையினால் ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்கு இடம் கொடுக்கல. இது வரைக்கும் நான் தியேட்டர் வாசலில் மிதித்ததில்லை. படங்களை பார்ப்பதற்கு விரும்பினவனும் அல்ல, போனவனும் அல்ல. அந்த சூழ்நிலை கர்த்தர் என்னை காப்பாற்றினார். கர்த்தர் நானும் காலேஜில் படிக்கும் பொழுது காலேஜினுடைய அனுபவம் எப்படியோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை தடுமாற்றங்கள் நிறைய வரும். பிள்ளைகள் எவ்வளவோ நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலையிலையும் எனக்கு ஒரு பட்டப்பேராகவும் அமைஞ்சது. என்ன அப்படின்னா, நான் நல்லவன் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, ஆனாலும் தேவநாமம் தூஷிக்கப்பட்டக்கூடாது என்பதற்காக என்னை முடிந்தவரை என்னை காத்து கொண்டேன். அதனால் எனக்கு என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னை ஃபாதர்னே என்னை கிண்டல் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, எனக்கு அது அந்த விதமான அருவருப்பான பேச்சுக்கள், அருவருப்பான சம்பாஷணைகள், விதமான உரையாடல்கள் நடக்கும் பொழுது நான் அவங்கள கடிந்து கொள்வேன். இல்லைன்னா அந்த இடத்த விட்டு வெளியும் போயிடுவேன். அதனால் என்னை பார்க்கும் பொழுதே ஃபாதர் அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலைகள் மத்தியிலெல்லாம் கர்த்தர் என்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து, கர்த்தருக்காக அந்த விபத்து நேரத்தில் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தேவனுக்கென்று அர்ப்பணித்து கர்த்தருடைய வேலையை செய்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தம்பி, தங்கச்சி, மகா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து இந்த நேரத்துலையும் ஒரு காரியத்தை நான் சாட்சியின் ஊடாக சொல்ல விரும்புகிறேன். வாலிபம் கர்த்தருக்கே, வாலிபம் இயேசுக்கே. அந்த வாலிபத்தை கர்த்தருக்குன்னு கொடுங்க. ஏன்னா வாலிபம் தடுமாற்றம் நிறைந்ததான வயது. மனது மாம்சமும் இருதயத்தின் விருப்பங்களும் நம்மை திசை தடுமாறி போக செய்து பெற்றோரை வேதனைப்படுத்த வைக்கும். நம்மை சார்ந்து இருக்கிறவர்களை கண்ணீர் வடிக்க வைக்கும். எல்லாரையும் துக்கப்படுத்த வைக்கும். அந்த மனசுக்கு இடம் கொடுத்து போயிடாதீங்க. உங்களோட பெற்றோரை நேசிங்க. உங்களோட பெற்றோருடைய விருப்பத்தின்படி உங்களோட வாழ்க்கை அமைவதற்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தவறான பழக்க வழக்கங்கள் உங்களிடத்தில் ஆளுகை செய்வதற்கு இடம் கொடாதிருங்கள். தடுமாற்றமும் தவறுகளும் வருவது இயல்பு தான். ஆனால் அதிலே இருந்துவிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. இந்த விதமான தாக்கமும் பாரமும் எனக்குள்ளே இருந்ததுனால, ஆண்டவர் கிருபையினால் நான் டெஸ்டிமனி சொல்லிக்கிட்டு இருக்கிற இதே இடத்துக்குள்ளே வைத்து ஏறக்குறைய ஒரு 15,000 வாலிபர்களுக்கு மேலே ஆகிலும் ஒரு 8 வருடங்களுக்குள்ளாய் இதே இடத்துல வைத்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு கர்த்தர் எனக்கும் கிருபை பாராட்டினார். எத்தனையோ வாலிபர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இன்றைக்கி ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் ஊழியக்காரர்களுக்கு மனைவியாக இருக்கிறாங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. போன வாரத்தில் கூட ஒரு வாலிப பிள்ளை சாட்சியாக சொல்லிட்டு போனாங்க, நீங்கள் அன்றைக்கு விதைத்த விதை இன்றைக்கி நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. உங்களோட வாழ்க்கையை கர்த்தருக்கொண்டு ஒப்பு கொடுத்து நில்லுங்கள். நீங்கள் ஒரு வேளை எந்த மதத்தின் பின்னணியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஜீசஸ் லவ்ஸ் யூ ஸோ மச். இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் வியாதியின் ஊடாக, விபத்தின் ஊடாக நான் கடந்து வந்த நேரத்தில் எல்லாம் இயேசு என்னை ஒரு நாளும் கைவிடலை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எங்களுடைய ஆரம்ப ஊழியம் பசியிலும் பட்டினியிலும் இருந்தது என்று சொல்லி. இந்த நேரத்தில் இயேசு எங்களை ஒரு பொழுதும் கைவிடலையே. அப்போ என்ன நடத்தினவர் உங்களை ஏன் நடத்த மாட்டார்? நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு லிவிங் டெஸ்டிமனியாக தான் நின்றுட்டுருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே திருச்சிப்பட்டினத்தில் புத்தூர் மதுரம் காலனியில் தான் நான் இருக்கிறேன். நான் உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்கிறேன். எங்களை வாழ வைத்த ஆண்டவர்
வாழ்வதற்கு வழி இல்லாதபடி, நல்ல வஸ்திரம் இல்லாதபடி, சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாதபடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உடுத்திக் கொள்வதற்கு நல்ல வஸ்திரம் இல்லாதபடி காணப்பட்ட எனக்கு இன்றைக்கி ஆண்டவர் ஏராளமான வஸ்திரங்களை கொடுத்துருக்குறார். ஆனால் இன்றைக்கி ஒரு காலத்தில் கலர் கலராக போடணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தியாகம் பண்ணி எங்களுடைய சபையில் இருக்கிறவங்களுக்கு, என்னுடைய சர்ச்சில் இருக்க நிறைய பிள்ளைங்களுக்கு என்னுடைய வஸ்திரங்கள், என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செருப்பு இல்லாமல் என்னுடைய கால்களில் லெஃப்ட் நீயில் ஒரு பெரிய தழும்பு இருக்குதுன்னு சொன்னேன். இன்றைக்கி எந்த செருப்பை போடுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். 100 ரூபா வாடகை கொடுப்பதற்கு வழி இல்லாதபடி நெருக்கடிக்குள் இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த ஊழியத்திற்கு கீழாக திருச்சிப்பட்டினத்திலும், தமிழகத்திலும், இந்தியாவிலும், இந்தியாவை தாண்டி இலங்கையிலும், மலேசியா தேசத்திலும், தமிழகத்திற்கு அந்த பக்கம் ஒடிசா மாநிலத்திலும் அநேக திருச்சபைகளை கர்த்தர் உருவாக்கி, கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த ஊழியமானது ஒரு ஆலமரத்தை போல வளர்ந்து வருவதற்கும் ஆண்டோடைய கிருபையினால் 51 இடங்களிலே இன்றைக்கு சபைகளை இங்கும் அங்குமாய் ஸ்தாபித்து, ஒருவேளை எங்களுக்கு சொந்த வீடு அப்படின்ற நிலைமைகள் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் யோசிக்கலை, நினைக்கலை. ஆனால் ஒரு 12 இடங்களுக்கு மேலாக கர்த்தருக்கென்று ஆலயங்களை கட்டி ஜனங்கள், புது ஜனங்கள் இறைவனை தேடும்படியாக அவருடைய வாழ்க்கையில் எங்களுக்கு நன்மை செய்த போல அவர்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பரந்த தரிசனத்தோடு நாங்கள் குடும்பமாய் கர்த்தருடைய வேலை செய்து 12 இடங்களில் ஆலயங்களை கட்டி இன்றைக்கு ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். செருப்பு போட்டுக்கொள்வதற்கே வழி இல்லாதபடி இருந்த எங்களுடைய ஊழியத்தில் இன்றைக்கு கர்த்தர் நல்ல வாகனங்களை கர்த்தர் கொடுத்து, 4 வீலர் கர்த்தர் கொடுத்து எங்களை இந்த ஊழியத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களோட வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எதுவாக இருக்கலாம். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலன்னு சொல்லலாம், சாப்பிட்றதுக்கே வழி இல்லைன்னு சொல்லலாம், போட்டுக்கிறதுக்கே எனக்கு ட்ரெஸ் இல்லை, எங்களுக்கு நல்ல ஒரு வீடு கூட இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு கூட அருமையான ஐயா, அம்மா, சகோதரி, சகோதரி, ஏன் எனக்கு இந்த நிலைமை, எல்லோரும் நல்லா தானே இருக்கிறாங்க, நாங்கள் மட்டும் ஏன் எப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். I have a gospel and I have a good news for you. You may think that நீங்கள் ஒரு வேளை நினைத்து கொண்டிருக்கலாம், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி. I want to ask you one thing. Are you standing alone? நீங்கள் தனிமை நின்று கொண்டிருக்கிறீங்களா? யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னை விசாரிக்கவோ, என் மனைவி பிள்ளைகள் விசாரிக்கவோ, என் குடும்பத்தை விசாரிக்கவோ யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? I have gospel and good news. Jesus is there for you. And Jesus loves you so much. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்கள் இருதயத்தை மட்டும் இயேசுக்கு கொடுங்களேன். மதம் மாறணுமா, அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் மதம்லாம் பற்றி நான் பேச வரல. உங்கள் இருதயத்தை மட்டும், நீங்கள் எந்த மதம்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இருதயத்தை மட்டும் இயேசுகிட்ட கொடுத்து, இயேசுவே, இப்படி ஒரு மனுஷன் ஜபதாஸ் அப்படின்ற ஒரு திருச்சியிலேருந்து இப்படி ஒரு சாட்சியெலாம் சொல்கிறாரு, இவருடைய வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா என் வாழ்க்கையிலையும் செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்களேன், கூப்பிட்டு பாருங்களேன், கண்ணீர் வடிச்சு பாருங்களேன். இயேசு ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? கட்டாயம் செய்வார். உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களோட வேதனைகளை மாற்றுவார், உங்களோட கலக்கத்தை மாற்றுவார். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற உங்களுடைய பழைய வாழ்க்கை, உங்களோட வேதனை, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய உபத்திரம், உங்களுடைய சஞ்சலம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இயேசு கூப்பிடும் பொழுது சமாதானத்தை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார், நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுப்பார், உங்களுடைய நெருக்கடியை மாற்றுவார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். நானும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஃபைனல் வேர்ட் அப்படின்னு சொன்னால், ஜீசஸ் லவ்ஸ் யூ ஸோ மச். ஹீ வில் நெவர் லீவ் யூ அலோன். ஹீ வில் நெவர் forsake you. ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார், ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நான் உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்கிறேன் தானே.
எனக்கு செய்த ஆண்டவர், எங்களுடைய குடும்பத்திற்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்து உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு அவர் சின்ன ஜெபம் பண்ணலான்னு நினைக்கிறேன். இருக்கிற இடத்துல உங்களோட கண்களை மூடி என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு கண்டி ஜெபம் பண்ணுறேன். அந்த ஜெபத்தை என்னோடு கூட நீங்களும் சொல்லலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி மூலமாக மிஸ்டர் டேனியல் ஐயா மூலமாக எங்களுக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை தேவனா மகிமைக்காய் பயன்படுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் வேதனையிலும் கண்ணீரிலும் கலக்கத்திலும் உபத்திரவத்திலும் நெருக்கத்திலும் நிந்தைகளிலும் அவமானத்திலும் பழிச்சொற்களிலும் அவருடைய வாழ்க்கை பயணத்தை பலர் நகர்த்தி கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு எங்கள் குடும்பத்திற்கு நன்மை செய்த ஆண்டவர், இந்த ஜெபத்தை யாரெல்லாம் என்னோடு இணைந்து செய்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு நன்மை செய்யுங்க. அவங்கள கைவிடாதபடி கரம் பிடித்தவர் கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல நான் ஜெபிக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தைகளின்படி இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய துக்கங்களும் சந்தோஷமாய் மாறுவதாக, அவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக, அவருடைய வேதனைகள் மாறுவதாக. எனக்கு இது கிடைக்கலையே, இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், இப்படி எனக்கு ஒரு வாழ்க்கை அமைந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு யாரெல்லாம் அவனை நோக்கி பார்க்குறாங்களோ தேவனா கர்த்தருடைய கரம் ஹல்லேலூயா அவளுக்கு நன்மை செய்யட்டும், அவருடைய கண்ணீரை துடைக்கட்டும். என்னுடைய தாழ்மையும் ஏழ்மையும் எண்ணி பார்த்து, எங்களுடைய ஊழியத்தினுடைய நிலைமைகளை எண்ணி பார்த்து எங்களையும் கனப்படுத்துவதற்கு இயேசு தெய்வமாகிய நீர் நல்லவராக இருப்பீரையானால் இந்த ஜெபத்தை எந்த மூலையிலிருந்து, எந்த கிராமத்திலிருந்து, ஆண்டவரே எந்த நாட்டிலிருந்து, எந்த தேசத்திலிருந்து இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் பெரிய மாற்றங்களும் நன்மையும் உயர்வும் ஆசீர்வாதங்களும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உண்டாவதாக என்று சொல்லி ஜெபித்து ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மே காட் பிளஸ் யூ. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிரைஸ்ட் காலிங் டிவியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மிஸ்டர் டேனியல் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, நான் இவ்வளோ நேரம் உங்களோடு கூட என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டேன். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஆறுதலான பாடல்கள், என்னுடைய இருதயத்தை ஆற்றி தேற்றுகிற பாடல்கள், என்னோடு கூட கர்த்தர் பேசுகிற பாடல்கள் நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்பினால் யூடியூப்பில் ஏர்னஸ்ட் ஜெபதாஸ் EARNEST JEBADHAS இந்த யூடியூப் சேனலில் போனீங்கன்னா ஏராளமான பாடல்கள் அதை பாடி நாங்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். தேங்க்யூ. அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.